வெல்கம் டு சேலம் சமையல். இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் புதினா சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதினா சிக்கன் பண்ணுறதுக்கு புதினா 2 கப் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். எல்லாம் போட்டு புதினா 2 கப், கொத்தமல்லி 1 கப், இதெல்லாம் நான் முன்னாடியே வாஷ் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பெரிய துண்டு இஞ்சி 2, அப்புறம் வெள்ளை பூண்டு ஒரு 12-13 எடுத்துக்கோங்க. பெரிய பல்லுன்னா 8-9 எடுத்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா 7-8 பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. காரம் இருக்காது, நீங்கள் 7-8 போட்டுக்கலாம். இன்னும் அதிகமாக வேணுன்னா அதிகம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். அரைச்சி பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்குவோம். இதில் ஸ்டார் லீஃப், அப்புறம் லவங்கம், பட்டை, 2 ஏலக்காய், அப்புறம் சோம்பு, பெருஞ்சீரகம். சோம்பு பெருஞ்சீரகம் எல்லாம் ஒன்று தான், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நான் 2 பேரையும் சொல்லிட்டேன். அப்புறமா நீட்டை வகை கட் பண்ணி வச்சுருக்கு பெரிய வெங்காயம் 1. இதில் 2-3 சின்ன வெங்காயம் கூட நறுக்கி போட்டுக்கோங்க, இந்த ஃப்ளேவருக்காக. நல்லா இது கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது நம்ம புதினா ரொம்ப நல்லது. நெஞ்செரிச்சல் இருந்ததுன்னா புதினா சாப்பிட்டா நெஞ்செரிச்சல்லாம் போயிடும். கொத்தமல்லி அது மாதிரி நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு. பச்சை மிளகாயும் நிறைய சத்து இருக்குது. பச்சை மிளகாய் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி அரைச்சி வச்சோன்னா சாப்பிடுவாங்க. இப்போ மஞ்சள் தூள் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்குவோம். நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வதக்கிட்டு தண்ணி நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா இதிலே தண்ணி வரும் சிக்கன்லேயே, அதனால் நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பீஸ்லேயும் மஞ்சள் நல்லா செய்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தர் நல்லா மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் ஒவ்வொரு சிக்கனில் கறி மசாலாலாம் சேராது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ 2 ஸ்பூன் உப்பு போட்டாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் இது க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ அது நல்லா கொதிச்சு சிக்கன் நல்லா தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மசாலா ரொம்ப கம்மி தான். கரம் மசாலா 2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 2 ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற தயிர் ஆட் பண்ணால் போதும். ரொம்ப கெட்டியாக இருக்கிற தயிர் தேவையில்லை. இது நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு.
பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. நம்ம செப்பரேட்டாக வாட்டர் வந்து ஆட் பண்ணவே இல்லை. அதில் உள்ள வாட்டர் நம்ம அந்த சிக்கனில் உள்ள வாட்டர் அதெல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா பேஸ்ட்டு அதை வந்து சிக்கனில் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த புதினா டேஸ்ட்டு இந்த இதோட டேஸ்ட்லாம் பிடிக்காது, அதனால் அவங்க சாப்பிடாம இருப்பாங்க. பட் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் பண்ணிடலாம், நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவையில்லை, மசாலா கூட கம்மி தான். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் நம்மளோட சிக்கன் எப்படி ரெடியாக இருக்குன்னு. நல்லா நமக்கு ஒரு கிரேவி வந்திருக்கு. சிக்கன் பாருங்கள் நல்லா க்ரீன் கலரில் இருக்குது. இப்போ அந்த நம்ம இலையோட பச்சை வாசனைலாம் போய் எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. சிக்கனில் நல்லா மசாலா சேர்ந்துருக்கு. பாருங்கள் ஓரளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிக்கனும் வெந்துருச்சு. நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு இதில் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. பாருங்கள் நம்மளோட சிக்கன் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.